ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பெட் டைப் டேப் வந்து நம்ம பல்லவர் சந்தையிலேருந்து வாங்கியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இன்னொரு டேப் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னும் யாரும் கேட்கல. ஸோ அதனால் வந்து இதை நம்ம ரெடி பண்ணலான்ற மாதிரி ஐடியா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து இதோட அப்பியரன்ஸ் பாருங்கள். கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது. நார்மல் பெட் டைப் மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸு. ஏன்னா ஃபீச்சர்ஸும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஃபிலிப்ஸ் பிராண்டு கண்டென்சர் மைக். அண்ட் இதில் வந்து டோன் கண்ட்ரோல் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. டேப் கவுண்டர் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அண்ட் இதில் வந்து எஜெக்ட் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க எஜெக்ட்டுக்கு மட்டும். அண்ட் மற்ற ப்ளே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் நம்ம ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹெட் கிளாரிட்டி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுனா இங்கே வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஜெக்ட் பட்டன் இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்டெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பிஞ்ச் ரோலர் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ மற்ற பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ அண்ட் இதில் வந்து ஹேண்டில் ஒன்று வருது. ஓகே, அண்ட் சைடு கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்தோன்னா ஏசி இன்புட். ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மைக், ரேடியோ. ஓகே, ரேடியோ இன்புட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் போல். ஃபோனோ இன்புட்டும் கொடுத்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இப்போதைக்கு கண்டிஷன். இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டமில் பார்த்தீங்கன்னா பேட்ரி டோர் கவர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ பேட்ரி வந்து ஆக்சுவலாக 6 பேட்ரி போடணும். ஓகே, இதை வந்து இன்னும் ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து இப்போதைக்கு பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஏதோ மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்குது, ஆனால் சுத்தமாக எதுவும் ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச மோட்ரு வந்து ரெஸ்ட் ஆகி ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். அண்ட் பெல்ட் இஷ்யூவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ இதிலலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகுது. முபாஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இருந்த பழைய பெல்ட்டே வந்து நான் மாட்டி விட்ருக்கேன். எப்படியும் வந்து அதை மாற்றி ஆகணும், ஏன்னா பெல்ட் வந்து ரொம்ப போயிருச்சு அது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த கண்டிஷனில் வச்சு ஆன் பண்ணி ஓடுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டேன் நான். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு கேசட் போட்டிருக்கேன். எப்படி சவுண்ட் வருது, ஒரு மாதிரி ஆன் பண்ணி பார்க்குறேன் நான். ஓடுது, ஆனால் கேசட்டும் இருக்குது, சவுண்டு வரல. சரி, என்னன்னு ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது ஓடுது. கேசட்டும் வந்து கேசட் உள்ள சுற்றுது பாருங்க. ஸோ சவுண்ட் மட்டும் தான் வரல, அது என்னன்றது செக் பண்ணி பார்க்கலாம்.
மக்களே, ப்ராக்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்ரு கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் மோட்டருக்கு ஆயில் போட்டேன். பெல்ட்டு பழைய பெல்ட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு, ஆனால் சவுண்டு வரல. அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. இதை நான் ஷார்ட் பண்ணால் சவுண்டு வரும் பாருங்கள். கேவலமாக இருக்குது. ஏன்னா பெல்ட்டு நம்ம இப்படி மாற்றணும். ஓகே, ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து பார்க்கணும், இந்த சுவிட்சை மாற்ற முடியுமா இல்லை ஏதாவது பைபாஸ் பண்ணி விட்டு இது பண்ணி பார்க்கணும். ஸோ அதை என்னென்னு செக் பண்ணிவிட்டு வரேன் நான். மக்களே, பெல்ட் மாற்றிட்டேன் நான். இது பழைய பெல்ட்டு, புதுசு அங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை ஷார்ட் பண்ணுறேன். சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. அது யூஸ்வலாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வாக்மேன்னா மேலே போர்ட்லேருந்தே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மோட்டர்லேருந்து ஒரு சர்க்யூட் வரும் பாருங்கள். இப்போ மோட்டருக்கு வந்து இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து போர்டில் எங்கே வருதோ அது பக்கத்தில் தான் யூஸ்வலாக வந்து அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பக்கத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது, ஸோ இந்த லைன் இங்கே வருதில்ல, இந்த இடத்துல இருக்க வேரியபிள் ரெசிஸ்டர். அது வந்து நம்ம பின்னாடியிலேருந்து திருப்பணும். இப்போ நான் திருப்பியிருக்கேன். நான் இன்னும் கூட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு வந்து நான் இந்த லெவலில் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து சவுண்டு வந்து ஃபுல் வால்யூமில் இருக்கனால தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி கேட்குது. பட் இது வால்யூம் கண்ட்ரோலில் மாற்றிட்டோம்னா நம்ம வந்து வால்யூம் நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ அதான், ஏன்னா ஸ்பீக்கர்லாம் வந்து பழைய ஸ்பீக்கர் தானே. ஸோ வால்யூம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் புதுசு வாங்கி மாற்றி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு வந்து நான் பைபாஸ் பண்ணி விட போகிறேன், அதாவது ஃபுல் வால்யூமில் வச்சு விட போகிறேன். இதை சப்போஸ் யாராவது சப்ஸ்கிரைபர் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து மேபி இதிலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தனி வால்யூம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலே மாற்றுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு பழைய செட்லேருந்து வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நான் எதுவும் அதெல்லாம் மாற்ற போகிறதில்ல. இப்போதைக்கு இந்த இதில் ஒரு பைபாஸ் மட்டும் பண்ணிவிட்டு, பைபாஸ்னால் அந்த அதான் வால்யூம் கண்ட்ரோல் இல்லாமல் த்ரூ பண்ணி விட்டுட்டு ஃபுல் வால்யூமில் வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க டேலண்ட் யூஸ் பண்ணி இந்த வால்யூம் கண்ட்ரோலை மாற்றிட்டு முடிஞ்சால் அவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்கன்னா நான் அதை கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிம்பிளாக ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் 2 லெக் வந்து அப்படியே பைபாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சப்போஸ் அடுத்து யார் பண்ணுறீங்களோ இதை ஜஸ்ட்டு அப்படியே இழுத்தா வந்துடும். லைட்டு சால்ட்ரிங் தான் பண்ணி வச்சுருக்கேன், டெம்பரரி இது மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேப்பு போட்டதுக்கப்புறம் இந்த கேப்ஸ்டன் வீல் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஐ மீன் அதே இடத்துல பொசிஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வால்யூம் ஃபுல்லில் இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஓவர் சேச்சுரேட்டடாக கேட்குது. வால்யூம் நம்ம குறைச்சோன்னா கம்மியாக இது கிளியராகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பேக் பண்ணிவிட்டு எப்படி ஃபைனல் இருக்குன்றதை
பார்க்கலாம். ஸோ வாங்க. ஓகே மக்களே, இதை வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் ஃபிக்ஸ்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணி இப்போதைக்கு வால்யூம் கண்ட்ரோல் இது பண்ணியாச்சு. இதில் பியூட்டி என்னென்னா இந்த டேப் கவுண்டர் கூட ஓடுது அண்ட் டோன் கண்ட்ரோலும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ டோன் கண்ட்ரோலும் ஒர்க் ஆகுது. இது வால்யூம் 2 ஹையில் இருக்கனால நம்ம அந்த டோன் கண்ட்ரோலோட எஃபெக்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது இது. ஸோ வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு அதுவும் சவுண்டு செம இதாக இருக்குங்க. பயங்கர வால்யூம் இருக்குது இதில். பரவாயில்ல. ஸோ இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் புது வால்யூம் கண்ட்ரோல் போட்டால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த லெவலில் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, பாட்டு இடையில கட் பண்ண வேண்டியது இருக்கும் காப்பிரைட்காக. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. டேப் கவுண்டர் முத கொண்டு எல்லாமே ஓடுது. ஓகே, வெரி குட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.